தலைவர் ராகுல் காந்தி சொல்வது உண்மை என்பதை நிரூபணம் செய்யும் வகையில் பிரதமர் மோடியின் நண்பரான அதானியை அமெரிக்க நீதிமன்றமே தண்டிக்கும் நிலை வந்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்படுதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் உள்ள மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ARP பாஸ்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் கிராம, வட்டார, பேரூராட்சி, மாநகர, மண்டல கமிட்டியை பலப்படுத்துவதற்காக சேலம் மாநகர மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நாமக்கல் மாவட்ட முன்னாள் தலைவர் TTK சித்திக் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் SK செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தோழமை கட்சி நண்பர்களுடன் காங்கிரசார் இணக்கமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரை ஊக்குவித்து காங்கிரஸ் கட்சியில் இணைக்க வேண்டும் எனவும் கூறினார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கிற ஒரு சில குறைகளை வைத்து ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை நீங்கள் பகுதி பார்த்தால் தமிழ்நாடு எப்பொழுதும் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்படுகிறது. தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அதானியை பற்றி, அவர் நடத்தும் தொழில்களை பற்றி, மக்களுக்கு எதிரான பிஜேபி ஆட்சியினுடைய ஆதரவை பற்றி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். தலைவர் ராகுல் காந்தி சொல்வது உண்மை என்பதை நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இன்றைக்கு அதை நிரூபணம் செய்கிற அளவுக்கு நீதிமன்றமே அவரை தண்டிக்கிற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது என்றால் நம்முடைய பிரதமர் என்ன செய்து கூட தெரியல. நம்முடைய பிரதமருடைய நண்பர் அதானி என்பதை நீங்களும் தெரிவீர்கள், நானும் அறிவோம். ஆகவே இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா விரும்ப வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற நேரத்தில் மக்களுக்கு எதிரான செயல்பாடு நிறுத்த வேண்டும், மக்களுக்கு ஆதரவு இருக்க வேண்டும் என்பது தலைவர் ராகுல் காந்தியின் கோரிக்கை. அதை நிறைவேற்றும் நம்புகிறோம்.